சென்னை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஓக்கியம் இடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அகலம் விரிவாக்கப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த காரப்பாக்கத்தில் ஓக்கியம் மவுண்ட் மற்றும் அங்குள்ள தனியார் கல்லூரி அருகே நீர்வழித்தடம் பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் நீரை ஓக்கிய மடுவு வழியாக பக்கிங்காம் கால்வாயில் இணைக்கும் பணியில் முக்கிய பங்காற்றுவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என தெரிவித்தார். தற்பொழுது கரையை அகலப்படுத்தும் பணி மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் ஓக்கியம் மடுவு நீர்வழித்தடம் ஒரே அளவில் இல்லாமல் மாறுபட்ட அளவில் உள்ளதாகவும் கூறினார். அப்பொழுது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்து ஒக்கியமடுவுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமானது வெள்ள நீர் வெளியேற்றுவதற்கு தடங்கலாக இருந்தது கண்டறியப்பட்டது. தற்பொழுது அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பின்பற்றி சம்பந்தப்பட்ட அந்த தனியார் நிலத்தை அரசு கையகப்படுத்தியுள்ளது. கையகப்படுத்தப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட இடத்தினை தற்பொழுது அகலப்படுத்தி வருகின்றோம். சதுப்பு நில பகுதியில் நீர்வழி தடத்தை அகலப்படுத்தும் முக்கிய இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமாக இருந்ததாகவும் அதனை அரசு கையகப்படுத்தி தற்பொழுது நீர்வழித்தடம் அகலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பணிகள் இன்னும் 4 நாட்களில் நிறைவடைந்துவிடும் என்றும் இதன் காரணமாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் வழிவகை செய்துள்ளதாகவும் கூறினார். மேலும் கடந்த ஆண்டை போல இல்லாமல் இந்த ஆண்டு மழைநீர் தேங்காமல் அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். போன வருஷம் அதிகமாக இருந்தது பாதிப்பு. அதனால தான் சென்ற 15 நாள் முன்னாடியே பெரிய மழை வரப்போன்னு சொன்னாங்க. அப்போயே எல்லா பணிகளும் மேற்கொண்டோம். இப்போ திருப்பி இன்னும் இந்த மழைக்கு எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகாயத்தை அகற்றிட்டு இருக்கோம். இந்த கால்வாயை விரிவுபடுத்தி இருக்கிறோம். எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கு.